ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vijis ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் நம்ம ஆலோவேரா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பனிக்காலத்துக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம். அதுவும் நாம் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஆலோவேராவை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு இந்த ஆலோவேரா ஒரு இதை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் ஒயிட்டனிங் கொடுக்கும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் இதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட நான் ஒரு தக்காளியை பழுத்த தக்காளி நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் தனித்தனியாகவும் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நான் இப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நான் உடனே மொத்தமாக ரெண்டுத்தையும் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஆலோவேரா தக்காளி ஜூஸை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஃபேஸ் நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரைச்சதை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும்போது நல்லாவே நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே பளபளப்பாக ஒரு க்ளோயினஸாக இருக்கும். ஒரு ஷைனி லுக் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆலோவேராவில் பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணும். அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம ஸ்கின்னை பூஸ்டப் பண்ணும். கொலாஜன் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா ஒயிட்டனிங்காக பண்ணி கொடுக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி முதல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி நல்லா இது மாதிரி ஸ்க்ரப் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மைல்டான ஒரு ஸ்க்ரப்பு கொடுங்க. இந்த ஸ்க்ரப்பு கொடுக்கறதுனால அந்த ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே ஃபேஸ் பேக்காக போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் 2 முறை இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நல்லா ஒயிட்டனிங்காக இருக்கும். நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.